சுதந்திரிக்கிறவர்கள் நம்மை சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டாரே, அவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் ஆண்டவரை துதிக்கலாம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜீவ வார்த்தைகள் எங்களுக்கு ஜீவனாகவும் வாழ்வாகவும் வெற்றியாகவும் நம்பிக்கையாகவும் நித்திய ஜீவனாகவும் நித்திய சமாதானமாகவும் இருக்கிறபடியாக உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தையை கொண்டு வந்த மகனை ஆசீர்வதிக்கிறோம். அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம். அவருடைய ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறோம். இவர்கள் செய்கிற ஊழியத்தில் இன்னும் அநேக ஆயிரங்கள் கர்த்தருக்கென்று எழுப்பவும் பிரகாசிக்கவும் தேவன் கிருபை செய்தருகிறார். எங்கள் அன்பு சகோதரர்களும் சகோதரிகளும் பிள்ளைகளும் உம்முடைய வார்த்தையை கேட்டார்கள். இந்த பூமியிலே உமக்கென்று வாழ்ந்து நித்தியத்திலே உம்மோடு கூட ஜீவிக்க எங்களை ஒவ்வொருவரையும் நீர் தெரிந்து கொண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே எங்கள் வீட்டார், எங்கள் உற்றார் உறவினர்கள், என்னுடைய இனஜன பந்துக்கள், எங்கள் சொந்தங்கள், என்னுடைய தேசம், என்னுடைய ராஜாக்கள், என்னுடைய அதிபதிகள், எங்கள் எஜமான்கள் எல்லோரும் உம்மை அறியவும் உம்மை நம்பவும் உம்மை விசுவாசிக்கவும் உம்முடைய ராஜ்யத்தை காணப்படவும் உம்முடைய சமூகத்தை தாழ்த்தி நிற்கிறோம். மனுஷர் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் இருக்கிறது. ஒரு லாபமும் இல்லையப்பா. அதனால் எங்களையே ஜீவனை அர்ப்பணித்து எப்படியாவது ஒரு கூட்ட ஜனத்தை உடைய ராஜ்யத்தை கொண்டு வந்து சேர்க்கும்படிக்கு எங்களை ஒவ்வொரு பேரையும் கருவியாக எடுத்து பயன்படுத்த மாட்டவரை எப்படியாவது சிலரை நித்திய ஆக்கிரமித்து ரட்சித்து நித்திய ராஜ்யத்துக்கு நேராக நடத்த எங்களை எடுத்து பயன்படுத்துவாங்க. தொடர்ந்து உடைய பேராசிரியர் உடைய கரங்களுடைய ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். என் ஆத்துமாவே நம்முடைய பிதாவாகிய நாம் அறிவோம் இன்றும் என்றும் சதாச்சாரங்கள் கூடவே இருக்கிறோம். Hallelujah, hallelujah, hallelujah.